கஸ்தூரி அக்கா கிட்ட சண்டை போட்டு அவங்களை இங்கேயும் துரத்தி விட்டாங்க. அவங்க உங்களை பார்க்க கூட விடாம பண்ணிட்டாங்க. இதான் மாமா நடந்துச்சு. இப்போ கஸ்தூரி அக்கா எங்க இருக்குன்னே தெரியல. சுரேஷ் அழாதரா. உன் அக்கா கஸ்தூரி எங்கேயும் போயிருக்க மாட்டா. அதை என்ன விட்டு எங்கேயும் போக மாட்டா. நான் அவளை வர வைக்கிறேன். நீ போய் உன் வேலையை பாரு. சரி மாமா. டே சுரேஷ், வெளியில ரேகா இருக்கால, உள்ள வர சொல்லு. சரி மாமா. எல்லாத்தையும் சொல்லிட்டல. ஆமா, எனக்கே அக்கா வேணும், அதான் சொன்னேன். உனக்கு உங்க அக்கா கஸ்தூரி இந்த ஜென்மத்துல கிடைக்க மாட்டா. அன்னைக்கு நீ என் கண்ணத்துல அடிச்ச, ஆனா இன்னைக்கு நீ என் வாழ்க்கையிலே கை வச்சிட்டல. உன்னை நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன்டா. உங்க அக்கா கஸ்தூரி போன மாதிரி நீயும் அனாதையா போகல. என் பேர் ரேகா இல்லடா. நான் பாத்துக்கிறேன்டா உன்னை. என்ன பாக்குறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல மாமா உள்ள கூப்பிடுறாரு, அவர் போய் பாருங்க. கூப்பிட்டீங்களா? என்ன வேணும்? எனக்கு என் கஸ்தூரி வேணும். கஸ்தூரி கோவிலுக்கு. போதும், நீ போய் சொல்றத நிறுத்த ரேகா. நான் கண்ணு முடிச்சு இவ்வளவு நேரமாச்சு, இன்னும் என் கஸ்தூரி என்ன பார்க்காம இருக்க மாட்டா. நீதான் அவளை என்னமோ பண்ணிருக்க. சொல்லு, என்ன பண்ண? நான் எதுவுமே பண்ணலீங்க. கஸ்தூரிய பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கஸ்தூரி கோயிலுக்கு போயிருக்கான்னு சொல்ல வந்த. இப்போ உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ற? சுரேஷ் என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டான். இது பாருங்க, அவன் பேச்சையில நம்பாதீங்க. அவன் என் மேல இருக்கிற கோபத்துல இல்லாதே பொல்லாதையும் சொல்லிட்டு போயிருக்கான். நான் சொல்றதாங்க உண்மை. இல்ல ரேகா, நீ போய் சொல்ற. நீ என் கஸ்தூரிய சண்டை போட்டு துரத்தி விட்டுருக்க. என்னங்க நீங்க கஸ்தூரிய மட்டும் ஏன் கஸ்தூரி ஏன் கஸ்தூரின்னு சொல்றீங்க? அப்ப நான் உங்க ரேகா இல்லையா? நான் உங்களுக்கு வேண்டாமா? இங்க பாரு ரேகா, எனக்கு 2 பேரும் தான் வேணும். இங்க என்ன பார்க்க வரதா இருந்தா 2 பேரும் சேர்ந்து வாங்க. இல்லனா நீயும் வராத. யாரும் வராதீங்க. என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். முதல்ல கஸ்தூரி எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வா. ஐயோ, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன் ப்ளீஸ். நீ சொல்ற எதையும் கேட்க நான் தயாரா இல்ல. கஸ்தூரி இல்லாம என் கண்ணு முன்னால நிக்காத. வெளியே போ. சரிங்க, நீங்க கோவப்படாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது. நான் போய் கஸ்தூரி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். சரியா? ரேகாக்கா, வா கஜா வா. உன்னதான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். என்ன ரேகாக்கா திடீர்னு கூப்பிட்டுருக்க? என்ன விஷயம்? கஜா, உங்க அக்கா கஸ்தூரி இங்க இருந்தப்பவும் என்ன நிம்மதியா இருக்க விடல. இப்ப போய் தொலைஞ்சதுக்கு அப்புறமும் என்ன நிம்மதியா இருக்க விடல. இதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன், பேசாம நீ கஸ்தூரி கூட சமாதானமா போயிடு.
அதுதான் நீ ஜெயிக்கிறதுக்கும் சந்தோஷமா வாழறதுக்கும் ஒரே வழி. ஏன் கஜா, நீ ஏன் பக்கமா பேசுறியா இல்ல அவ பக்கமா பேசுறியா? நான் உன் பக்கமும் பேசல, கஸ்தூரி பக்கமும் பேசல. யதார்த்தத்தை சொல்றேன். என்னடி யதார்த்தம்? ஏன் வீட்டுல உட்காந்துக்கிட்டு 3 வேளை மூக்க பிடிக்க தின்னுட்டு இப்படி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இப்ப கஸ்தூரி கூட சேர்ந்து இருக்கணும்னு அவ பக்கமா பேசுறியா? இதான் யதார்த்தமா உனக்கு? ஐயோ, நான் சொல்றதே உனக்கு புரிய மாட்டேங்குதுக்கா. கஸ்தூரியை எதிர்த்து இது வரைக்கும் நீ போட்ட திட்டத்துல எதுலயாவது ஜெயிச்சிருக்கியா? சொல்லு.